Hello everyone, welcome back to Veranda Race. நான் உங்கள் நரேஷ் குமார். நம்மளுடைய கோர்ஸ் டைரக்டரான பிபின் சார் இணைஞ்சிருக்காரு. சோ என்ன ஒரு காரணம்னு பாத்தீங்கன்னா சமீபத்துல நிறைய வீடியோ போட்டிருப்போம். என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவத்தை டீடைலா விளக்குவதற்கு தான் இந்த வீடியோ. சோ என்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்லயும் ஒரு பிரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுவதற்கான ரிசோர்சஸ் நிறைய கொட்டி கிடக்கு. எல்லா யூடியூப் சேனல்ஸ்லயா இருக்கட்டும், எல்லா இன்ஸ்டிடியூட்ஸ்லயும். பட் மெயின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு வேலை கிடைக்கும். சோ அப்ப அந்த மெயின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்காகவே நிறைய பிளான்ஸ் நம்ம எடுத்து வந்திருக்கோம். அதை பத்தி தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம இங்கேயே நம்ம ரேஸ் இன்ஸ்டிடியூட்லயே முக்கியமான சில பிரான்ச்சஸ்ல இரவு தங்கி படிப்பதற்கான வாய்ப்பு, அதே நேரத்துல இரவு உணவும் உங்களுக்கு வழங்கப்படுது. நிறைய மாணவர்களுக்கு பிரச்சனை என்னன்னா எங்க தங்கி படிக்கிறது, வீட்டுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அவங்களுக்கு பினான்சியல் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் கருத்தில் கொண்டு நம்ம நிறுவனம் நிறைய மாணவர்களை, அதுவும் ஆர்வமிக்க மாணவர்களை இங்கேயே தங்கி இங்கேயே படிப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இதை பத்தி நம்ம டீடைல்டா கடைசியா பேசலாம். அதற்கு முன்னாடி IBPS PO மெயின்ஸுக்கான ரிசல்ட் இன்னும் ஒரு சில நாட்கள்ல வரவிருக்கு. சோ அந்த மெயின்ஸுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் நம்ம இப்பவே ஸ்டார்ட் பண்ணணும். IBPS PO மட்டும் இல்ல, அடுத்தடுத்து வரக்கூடிய SBI கிளரிக்கல் மெயின்ஸா இருக்கட்டும் அல்லது SBI PO மெயின்ஸா இருக்கட்டும், அதுக்குமே இந்த மெயின்ஸ் பிளான் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சோ இந்த மெயின்ஸ் பிளான் எப்படி இருக்க போகுது அப்படின்றத சார் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஓவர் டு யூ சார். சோ இப்போ நம்ம போட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா PO மெயின்ஸுக்கான ஒரு ஷெட்யூல். ஓகேங்களா? சோ மெயின்ஸ் அடுத்த ஒரு 15 நாள் நம்ம என்ன பண்ண போறோம், மெயின்ஸுக்கான நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணா நம்ம மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நாங்க போட்டிருக்கோம். சோ ரொம்ப இதை போடும் போது ஒரு 30 பிரான்ச் கிட்ட உட்காந்து ரொம்ப யோசிச்சு, ஓகே இதை பண்ணா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா இருக்குமா, இதை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒண்ணா தேடி பிடிச்சுதான் போட்டிருக்கோம். சோ இந்த ஷெட்யூல்ல போட்டிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா 2 விஷயம் நான் சொல்ல போறேன். ஒண்ணு நிறைய சார் சொன்ன மாதிரி நைட் ஷிஃப்ட்கானது. சோ காலையில இருந்து நைட் வரைக்கும் இங்கே தங்கி படிச்சு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இன்னொரு விஷயம், சார் என்னால காலையில இருந்து நைட் வரைக்கும் நைட்லாம் இங்க தங்க முடியாது, கேர்ள்ஸ் நிறைய பேர் சொல்லுவீங்க. சோ அவங்களுக்கு நம்ம 9 to 6 என்ன நல்ல விஷயமா அவங்களுக்கு என்ன ப்ரொவைட் பண்ண முடியும் அதை மட்டும் நாங்க பேசிடுறோம். ஓகே, சோ 2 பேருக்கான ஷெட்யூல். சோ இந்த 2 ஷெட்யூலுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ஃபேஸ் 1 ஃபர்ஸ்ட் 15 டேஸ் நீங்க அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஒரு மெயின்ஸ்ல ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸ் இருக்கும். சோ அதை தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ நான் 2 பிளான் சொல்ல போறேன். சோ ஃபர்ஸ்ட் 9 to 6 சூப்பர் பேட்ச், மெயின்ஸுக்கான சூப்பர் பேட்ச் பிளான் சொல்றேன். நெக்ஸ்ட் நம்ம நைட் ஷிஃப்ட் அது சொல்லிடலாம். ஓகேங்களா? ஓகே, 9 to 6 என்ன பண்ண போறோம் அப்படின்னா டெய்லி உங்களுக்கு ஒரு மெயின்ஸ் மார்க் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? அந்த மார்க் ரியல் டைம் மார்க் எப்படி இருக்க போதோ அதே ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்க போகுது. சோ நீங்க எந்த வெப்சைட்ல போய் பார்த்தாலும் சரி, எப்படி போய் பார்த்தாலும் சரி, அந்த ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும். ஓகேங்களா? ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு செக்ஷன் வைஸ் இப்போ ஒரு நாளைக்கு குவான்ஸ் அப்படின்னா ரீசனிங் செக்ஷன் வைஸ் ஹார்ட் காப்பி இங்க நீங்க சால்வ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஆஃப்லைன் டெஸ்ட் மாதிரியே. சோ உங்களுக்கு மெட்டீரியல் கொடுப்பாங்க. சோ இப்போ 45 கொஸ்டின் 45 கொஸ்டின், 50 கொஸ்டின் 50 கொஸ்டின் உங்களுக்கு மெட்டீரியலா கையில கொடுத்துருவாங்க. கூட மென்டாஸ் இருப்பாங்க. அதுக்கு ஷார்ட்கட் எப்படி இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்ல, யாராவது டீச்சிங் ஃபேக்கல்டி இருந்தாலும் உங்களுக்கு அது செஷனாவும் எடுத்து கொடுத்துருவாங்க. அதுதான் இதனுடைய சிறப்பு. என்னன்னா இப்போ நீங்க தனியா வீட்ல இருந்து ஒரு மாக் டெஸ்ட் போட்டு பார்ப்பதற்கும் வீட்ல இருந்து ஒரு டெஸ்ட் எழுதுறதுக்கும் இங்கேயும் என்ன ஒரு வித்தியாசம்னா, உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை கிளாரிஃபை பண்றதுக்கு அவங்க கூடவே மென்டார்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஆனா அந்த சம்ஸை எப்படி வேகமா சால்வ் பண்றது, அந்த ஷார்ட்கட் அப்ரோச் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு நாளைக்கு நீங்க ஒரு ஆப்டி, ஒரு ரீசனிங் இல்ல இங்கிலீஷ், இந்த 3 செக்ஷன்ல கண்டிப்பா 2 செக்ஷனல் மார்க் நீங்க இங்க போட்டிருப்பீங்க. ஓகேங்களா? ஓகே, இது தவிர்த்து கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கிறதுலே மிக பிரச்சனையான ஒரு விஷயம். எல்லாருமே கரண்ட் அஃபேர்ஸ் சமீப நாட்களாக உங்களுக்கே தெரியும், நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப கஷ்டமா கேட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. சரி, இதை பிரேக் பண்றதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்கீம்ஸ் மட்டும் லாஸ்ட் 6 months ஸ்கீம்ஸ் மட்டும் எடுத்து 1 week ஸ்கீம்ஸ் உங்களுக்கு ஹார்ட் காப்பியா கொடுத்துருவாங்க. ஹார்ட் காப்பியா கொடுத்து அவங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஆமா, அதை குரூப்பா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வைவா சொல்லிட்டு தான் வீட்டுக்கு போகணும். சூப்பர். ஓகேங்களா? ஓகே, இது மட்டும் இல்ல, இன்டர்நேஷனல் அஃபேர்ஸா இருக்கட்டும், நேஷனல் நியூஸா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் நியூஸா இருக்கட்டும், ஆர்பிட்ரரி தனித்தனியா செக்மெண்டா பிரிச்சு நம்ம அவங்க கையில கொடுப்போம். சோ கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டியும் தனித்தனியா, இப்ப நேஷனல் அஃபேர்ஸ் தனி, பேங்கிங் அவேர்னஸ் தனி அண்ட் பேங்கிங் ஸ்கீம்ஸ் தனி, இந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு அவங்களுக்கு மெட்டீரியலா கொடுத்து அதை படிக்க சொல்லுங்க. அதை பண்ணி அதை நீங்க நம்மளோட குரூப் கூட உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், நீங்க வைவா சொல்லிட்டு போற மாதிரி தான். தனியா படிக்கிறது ரொம்ப கஷ்டமா, சிலது புரியாது. அதான், அதனால ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து படிக்கும்போது நம்மளுக்கு புரிஞ்ச நியூஸ் அவங்க சொல்லுவாங்க. அது மாதிரி மாத்தி நாலேஜ் ஷேர். கண்டிப்பா. சோ இந்த 9 to 6 வரவங்களுக்கு ஒரு மார்க் ஒன்று இருக்கும். அந்த மார்க்கை நீங்க இங்க போட்டுட்டு வீட்டுல போய் தயவு செஞ்சு ரிவ்யூ பண்ணிருங்க. ரிவ்யூ ரொம்ப முக்கியம். 3 மணி நேரம் மார்க் போடுறது பெரிய விஷயம் கிடையாது. அதை 3 மணி நேரம் உட்காந்து நீங்க ரிவ்யூ பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு அதுல இருக்க ஏதாவது சந்தேகங்கள், ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் உங்களுக்கு புதுசா கத்துப்பீங்க. அதுதான் உங்களுக்கு
அதை நீங்க கண்டிப்பாக வீட்டுல போய் பண்ணணும், வீட்டுல பண்ணாம விட்டுறணும். மார்க் டெஸ்ட் போடுறதுனுடைய மெயின் பர்பஸே அதுதான், நம்ம எங்கெல்லாம் லேக் ஆகிறோம், எங்கெல்லாம் நம்ம ஒண்ணு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். சோ அப்ப ரிவ்யூ பண்ணும்போது தான் நம்ம எங்கெல்லாம் தப்பு பண்ணிருக்கோம்னு தெரியும், அதை நம்ம சரி செஞ்சுக்க முடியும். அதனால கண்டிப்பா ரிவ்யூ பண்றது அவசியம். சோ உள்ள வரும்போது கண்டிப்பாக என்ட்ரி வைவா, வெளியே போகும்போது எக்ஸிட் வைவா கண்டிப்பாக இருக்கும். இது வந்து கோ த்ரூ பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா ஆஃப்டர் 15 டேஸ் உங்களே அறியாம நீங்க நிறைய விஷயங்களை வந்து ஞாபகம் வச்சிருப்பீங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க. அட என்னடா எப்ப பார்த்தாலும் வைவா கேட்டே இருக்காங்களே தோணலாம். ஆனா அது எல்லாமே உங்களுடைய நன்மைக்கு தான். மெயின்ஸ் எக்ஸாம்ல நல்லா உங்களுக்கு ஸ்கோர் வாங்குவதற்காக. சோ அவங்க சொல்றத நீங்க கண்டிப்பா படிச்சுட்டு வந்தீங்கன்னா மட்டுமே போதுமானது, எக்ஸாம்ஸ்ல நல்ல மார்க் எடுக்க முடியும். கண்டிப்பா. சோ இதுதான் 9 to 6 ஓட பிளான்ஸ். சரி, சோ இப்ப நான் ஒரு சம் அப் பண்ணிடுறேன். 9 to 6 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நைட் இங்க தங்கி படிக்க முடியாத மாணவர்களுக்கு, அது எஸ்பெஷலி கேர்ள்ஸ் எல்லாம் இங்க வந்து தங்கி படிக்க முடியாது, இல்ல சில மாணவர்களால கூட இங்க வந்து தங்கி படிக்க முடியாதுன்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு 9 to 6 நம்ம ஒரு பேட்ச் வச்சிருக்கோம், சூப்பர் பேட்ச். அதுல என்ன பண்ண போறோம், எவ்ரிடே ஒரு ஃபுல் லென்த் மாக் டெஸ்ட் எடுக்க போறோம். அந்த மாக் டெஸ்டினுடைய குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஸ்டாண்டர்ட்ல இருக்க போது நிறைய क्वेश्चंस நம்ம அக்வயர் பண்ணிருக்கோம். சோ ஸ்டாண்டர்ட் வில் பி அப் டு தி மார்க், அதுல பிரச்சனை இல்ல. அதற்கு பிறகு 3 செக்ஷன் நம்மளுக்கு இருக்கு. என்னென்ன, ரீசனிங், ஆப்டிடியூட் அண்ட் இங்கிலீஷ். இந்த 3 செக்ஷன்ல ஏதாவது 2 செக்ஷன்ல இருந்து ஒரு செக்ஷனல் வைஸ் நம்ம டெஸ்ட் போட்டு பார்ப்போம். அது ஆஃப்லைன்ல இருக்கும்போது அதற்கான கிளாரிபிகேஷன்ஸ் மென்டார்ஸ் உங்களுக்கு வழங்குவாங்க. இது இல்லாம கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட்டுக்காக என்ன பண்ணிருக்கோம், கடந்த 6 மாசத்துல இருக்கக்கூடிய முக்கியமான நேஷனல் அஃபேர்ஸ், ஸ்கீம்ஸ், இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படின்னு சொல்லி டைப் வைஸா நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், பிரிச்சு வச்சிருக்கோம். அதையும் டிஸ்கஸ் பண்ண போறாங்க. வீக்லி ஒரு வீக்கா. இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவீங்க, செப்டம்பர் செகண்ட் வீக் நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இருக்க போது. அண்ட் உங்களுக்கு எப்பயுமே என்ட்ரி வைவா அண்ட் எக்ஸிட் வைவா இருக்க போகுது. சோ இதுதான் 9 to 6க்கான பிளான். சோ இதை தொடர்ந்து அடுத்ததான் நைட் ஷிஃப்ட்டுக்கு நம்ம என்ன சார் பிளான் பண்ண போறோம்? சோ நைட் ஷிஃப்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம மார்னிங் 5 o'clock ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? 5 மணிக்கு இங்கதான் தங்க போறாங்க. காலையில 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். காலையில 5 மணிக்கு அவங்களுக்கு ஒரு செக்ஷனல், ஏதோ ஒரு செக்ஷன் நம்ம கொடுப்போம். ஒரு குவான்ஸா கொடுக்கலாம், அப்படின்னா ரீசனிங் கொடுக்கலாம், அப்படின்னா இங்கிலீஷ் கொடுக்கலாம். சோ கண்டிப்பாக அவங்க கண்டிப்பா காலையில ஒரு செக்ஷன் போடுவாங்க. செக்ஷனல் வைஸ் மார்க் டெஸ்ட். ஆமா, அது ஆஃப்லைன்ல தான் போட போறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 6:30 மணி 6:30 to 8 மணி 8:30 மணி வரைக்கும் என்ன பண்ணா ஒரு வாரத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒரு செக்ஷனல் மார்க் போடுவாங்க. செக்ஷன் வைஸ் மார்க் போடுவாங்க. அதுக்கப்புறம் அது பேங்கிங் அவேர்னஸா இருக்கலாம், அப்படி இல்ல அப்படின்னா இங்கிலீஷா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அது ஆப்டிடியூடா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் போடுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் திரும்ப கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, சோ 9 to 10 வந்து செக்ஷனல் வைஸ் டெஸ்ட், ஏதோ ஒரு இங்கிலீஷ் எடுத்துக்கோங்க. இப்ப நீங்க பாருங்களேன், ஒரு நாளைக்கு 3 டாபிக்கையும் நாங்க டச் பண்ணிடுறன்ற மாதிரி ஸ்கீம் வந்து பிளான் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் இங்க நம்ம குவான்ஸ் எடுத்துக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க செக்ஷனல் வைஸ் இங்கிலீஷ் எடுக்கிறோம். ஆனா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க ரீசனிங் எடுக்கிறோம். சோ அப்போ ஒன் டேல வந்து 3 செக்ஷனையும் நம்ம கவர் பண்ணிடுறோம். நைட் ஷிஃப்ட் வரவங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்ததா 11:30 to 1ல வந்து பேங்கிங் அவேர்னஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் போயிட போகுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் லஞ்ச் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மெயின்ஸ்க்குள்ள நீங்க தனியா ப்ரிப்பேர் பண்ண நினைப்பீங்க. கரெக்டா? சில பேர் வந்து நாங்க வந்து தனியா செல்ஃபா படிக்கணும் சார், கொஞ்ச நேரம் படிக்கணும் சார் அப்படின்னா அந்த டைம் கொடுத்துருக்கோம் நாங்க. ஓகேங்களா? ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து ஒரு ஸ்கெடியூலை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஆனா எல்லாருக்கும் ஒரு செல்ஃப் பிளான் ஒன்னு இருக்கும் இல்லையா? சோ அவங்களுக்கு ஒரு செல்ஃப் டார்கெட் வச்சிருப்பாங்க. அதை பத்தி நீங்க படிக்கிறதுக்கு உங்களுக்கான ஒரு டைம் நீங்க அதை எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் 4 to 5 யோகா செஷன், அப்படின்னா மெடிடேஷன் செஷன். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகேங்களா? இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாம ஸ்டூடெண்ட்ஸ் போய் ஒரு மெயின்ஸ் மார்க் போடுறதுக்கு நம்ம வந்து வெளியே இருந்த ஆளு கூட்டு வந்து நம்ம இதை பண்ண போறோம். ஓகே, சோ ரொம்ப நல்ல விஷயம். இது எனக்கு தான் தெரியுது. என்னன்னா மெடிடேஷன் அண்ட் யோகா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் எதுக்கு பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி நான்லாம் இது வரைக்கும் நினைச்சிருக்கேன். ஆனா இது வந்து பண்ணும்பொழுது நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்த முடியும், நிறைய கவனம் செலுத்த முடியும், நிறைய விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்றது சயின்டிபிகலி டிஸ்ப்ரூவன். சோ வெளியில இருந்து ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்டரை கூட்டு வந்து நம்மளுக்கு என்ன சொல்லி தர போறாங்க, மெடிடேஷன் அண்ட் யோகா பிராக்டிசஸ் கொடுக்க போறாங்க. அப்படி கொடுப்பதனால நம்ம எல்லாரும் இன்னும் திறம்பட வேலை செய்வதற்கு அது உதவும். சரியா? அதனால எந்த செஷனை ஸ்கிப் பண்றீங்களோ இல்லையோ இதை மறக்காம அட்டெண்ட் பண்ணுங்க. நான் கூட உங்க கூட சேர்ந்து இதை அட்டெண்ட் பண்ண போறேன். ஓகே, எனக்கும் வந்து இது தேவைப்படுது. ஓகே, அதுக்கப்புறம் சிஏ ரிவிஷன் சார். சிஏ ரிவிஷன் 5 to 6 படிச்சது அப்படியே ரிவைஸ் பண்றோம் ஒரு மணி நேரம். ஏன்னா படிக்கிறது முக்கியம், அதே மாதிரி அதை ரிவைஸ் பண்றது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்க ரொம்ப முக்கியம். சோ அதனால அது ஒண்ணு. அதுக்கப்புறம் நைட்டு தங்கி படிக்கிறவங்க ஈவினிங் 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும் தான் மார்க் போட போறாங்க. மெயின்ஸ் மார்க் டெஸ்ட் போட போறாங்க. ஓகே, சூப்பர். ஓகேங்களா? சோ மெயின்ஸ் மார்க் நீங்க எப்போ போட போறீங்க? நைட் 9 மணி வரைக்கும் போட போறீங்க. அதுக்கப்புறம் நைட் 9 to 10 டின்னர். ஓகேங்களா? அதுக்கு வந்து இங்கேயே ப்ரொவைட் பண்ணப்படும். அது ஒரு என்னன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நைட்டு நீங்க தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இங்கேயே தங்குவதற்கான இடம் அரேஞ்ச் செய்து தரப்படும். அதே மாதிரி இரவு உணவு இங்கேயே வழங்கப்படும். ஓகே, சோ ஏன்னா தெம்பா படிக்கணும் இல்லையா? நல்லா சாப்பிட்டா தானே தெம்பா படிக்க முடியும். பாருங்க, யோகா செஷன் அண்ட் ஊட்டச்சத்து மிகுந்த உணவு கொடுத்து உங்களுக்கு படிக்க வைக்கிறாங்க. வெரி குட். இல்ல நமக்கு ஒரு ஸ்லோகன் இருக்கு சார். அது என்னன்னா
நாங்க படிக்க சொல்ல மாட்டோம், படிக்க வைப்போம் அப்படின்றாங்க. சோ அது வந்து we are doing it. So that's great. சோ அதுக்கப்புறம் நைட் 10 மணிக்கு மேல போட்ட மார்க் அவன் ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். ஓகே. சோ இது மட்டும் இந்த 9 to 6 வரக்கூடிய மாணவர்கள் தனியா அவங்களே ரிவ்யூ பண்ணிப்பாங்க. நைட் இங்கே தங்கி படிக்கிற மாணவர்கள் இங்க இருந்தே ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். திரும்ப அடுத்த நாள் காலையில திரும்ப டே 2 ஓட ஷெட்யூல் வந்துரும். ஓகேங்களா? டே 2 க்கு பாத்தீங்கன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதே மாதிரி செக்ஷனல் வைஸ் டெஸ்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிரும். 5 மணிக்கு அதே 5 மணிக்கு இங்க அலாரம் வச்சு கண்டிப்பா எழுப்பி விட்டுருவாங்க. சோ இது வந்து சொன்ன மாதிரி நிறைய சார் சொன்ன மாதிரி தான் தமிழ்நாட்டுல ஒரு 5 பிரான்ச்ல பண்றாங்க, கேரளால ஒரு 3 பிரான்ச்ல பண்றாங்க. அது என்ன பிரான்ச்னு சொல்லிடலாமா சார்? சோ சென்னையில பண்றோம், மதுரையில பண்றோம், திருச்சியில பண்றோம், கோயம்புத்தூர்ல பண்றோம், சேலம்ல பண்றோம். இந்த 5 பிரான்ச்சஸ்ல தமிழ்நாட்டுல நடக்கவிருக்கு. சோ இதுக்கு பக்கத்துல ஏதாவது ஊர்ல இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், நீங்க அங்க போய் அங்க தங்கி படிக்கலாம். சரியா? சோ அதனால பிரச்சனை கிடையாது. சரி, ஓகே. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இது எல்லாமே லிமிடெட் சீட்ஸ் தான். லிமிடெட் சீட்ஸ். ஓகேங்களா? நிறைய பேருக்கு நைட் ஷிஃப்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 100ல இருந்து 150 பேர் தான் நம்ம அகாமடேட் பண்ண போறோம். சோ அதுக்கு மேல கொண்டு போகல. சூப்பர் பேட்ச் நம்ம எல்லாருக்கும் கொடுக்க போறோம். யார் உண்மையாகவே எனக்கு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு ஒரு இன்டர்வியூ வச்சிருப்போம். கீழே நம்ம இந்த வீடியோக்கு கீழே ஒரு ஃபார்ம் வச்சிருப்போம், கூகுள் ஃபார்ம் வச்சிருப்போம். அந்த கூகுள் ஃபார்முக்கு நைட் ஷிஃப்ட்காக சூப்பர் பேட்ச்காக நம்ம சிம்பாடெக் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கோம். சோ தயவு செஞ்சு அதுல ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கால் வரும். நீங்க அந்த கன்சர்ன் பிரான்ச்சுக்கு போயிட்டு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு அந்த 100 பேரோ 150 பேரோ எனக்கு தேவை ரெகுலர் அட்டெண்டன்ஸ். ஃபர்ஸ்ட் அந்த 15 டேஸ் கரெக்டா வந்துட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு மெயின்ஸ்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் அவங்களே பார்க்கலாம். ஓகே. சோ இப்போ வந்து 9 to 6 அட்டென்ட் பண்ணக்கூடிய டே ஷிஃப்ட் அட்டென்ட் பண்ணக்கூடிய மாணவர்கள் நீங்க சிம்பாடெக் மூலமாகவே என்ன பண்ணிக்கலாம், அதுல நீங்களோட விருப்பத்தை தெரிவிச்சுக்கலாம். சோ இங்க நைட் தங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் இங்க ஒரு கூகுள் ஃபார்ம் நாங்க வச்சிருப்போம். அந்த கூகுள் ஃபார்ம்ல நீங்க மறக்காம உங்களோட கிரெடென்ஷியல்ஸ் நீங்க ஃபில் பண்ணணும். நம்ம டீம்ல இருந்து உங்களுக்கு ஒரு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி உங்களோட நியரஸ்ட் பிரான்ச் உங்களுக்கு விசிட் பண்ண சொல்லுவாங்க. அங்க ஒரு சின்ன ஒரு கலந்தாய்வு இருக்கும், ஒரு இன்டர்வியூ இருக்கும். யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், ஹவு இன்ட்ரெஸ்டட் யூ ஆர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ரொம்ப கம்மியான சீட்ஸ் தான் வச்சிருக்கோம் இல்லையா? சோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். சோ அந்த இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணி அவங்க கொடுக்க போறாங்க. அதனால எல்லாருமே ஃபில் பண்றது ரொம்ப அவசியம். மறக்காம அதை ஃபில் பண்ணிடுங்க. ஓகே. இது ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு 30 பிரான்ச்ல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பிரிம்ஸ் IBPS பிரிம்ஸ் ரிசல்ட் வந்து 5000 ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இதான் நம்ம டார்கெட் வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஒரு 4500 to 5000 ரிசல்ட் வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது எல்லா ஸ்டூடெண்ட்க்கும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும்னு தான் ஆசை. பட் ஸ்டில் நம்ம சூப்பர் பேட்ச் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பா கொடுத்துருவோம். என்னால உண்மையாவே முடியல, நான் கண்டிப்பா பிலிம்ஸ் கிளியர் பண்ணுவேன், மெயின்ஸ்க்கு எனக்கு வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த மெயின் ஷெட்யூல் நம்ம வந்து கொடுக்கலாம். அதனால சூப்பர் பேட்ச் இஸ் ஃபார் ஆல். இந்த 9 to 6 வந்து எல்லா பிரான்ச்லயும் நடக்க போகுது. எல்லா பிரான்ச்லயும் நடக்கும். அது எங்க வேணா நீங்க போய் அட்டெண்ட் பண்ணலாம். நீங்க தங்கி படிக்குது இந்த ஒரு நைட் ஷிஃப்ட் பிளான் சொன்னோம் இல்லையா, அது மட்டும் தான் இந்த 5 பிரான்ச்சஸ்ல. அதுக்கு மட்டும் தான் லிமிடெட் சீட். சரி, இப்போ எனக்கு ஒரு டவுட், ஒரு பிரான்ச்லயும் 100ல இருந்து 150 அல்லது மொத்தமா 100ல ஒரு பிரான்ச்ல இந்த 5 பிரான்ச்லயும் 100ல இருந்து 150, அப்ப கிட்டத்தட்ட 150 மேக்ஸிமமா வச்சாலே 5 150 உங்களுக்கு 600 பேரை வந்து நம்ம அகாமடேட் பண்ணி 750 நம்ம மேக்ஸ்ல கொஞ்சம் வீக் இல்லையா? சரி, 750 பேர் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், இங்க வச்சு அகாமடேட் பண்ணி படிக்க வைக்க போறோம். ஓகேங்களா? சோ இதுதான் நம்மளோட டீடைல் ஷெட்யூலா இருக்கும். ஓகே. சோ அதே மாதிரி டே 3 டே 4 அப்படின்னு சொல்லிட்டு 15 டேஸ்க்கான ஒரு ஸ்கெட்யூல் வந்து நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா எல்லா டீமோடைய டிஎல்ஸும் அதனுடைய மென்டார்ஸும் அல்ல ஸ்டாஃப்ஸும் சேர்ந்து அவங்களோட இன்புட்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் ரெடி பண்ணிருக்கோம். ஏன்னா இப்ப இங்க ஒருத்தவங்களோட ஐடியா இது இல்ல, எல்லாரோட ஐடியாவும் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து நிறைய ஃபீட்பேக்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் மென்டார்ஸ் ரொம்ப க்ளோஸா ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ச் பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட தான் சொல்லுவாங்க இல்லையா? சோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணிக்க முடியும், அதுல இருந்து எடுக்கப்பட்டதான் இது. அதனால கண்டிப்பா இது மாணவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார், இது ரேஸ் மாணவர்களுக்கு மட்டுமா அல்லது நான் ரேஸ் மாணவர்களுக்கும் உண்டா? ரேஸ் மாணவர் தற்சமயத்துக்கு வந்து நம்ம இப்ப ரேஸ் மாணவர்களுக்கு தான் பண்றோம். ஓகே. சோ ரேஸ் மாணவர் ஏன்னா கமெண்ட்ல கேட்பாங்க, அதனால முன்னாடி நம்ம கிளாரிஃபை பண்ணி கமெண்ட்ல அதுக்கப்புறம் இன்னொன்னு கேட்பாங்க, சார் இது SSCக்கு பண்ண மாட்டீங்களா, சார் TNPSCக்கு பண்ண மாட்டீங்களா? கண்டிப்பாக அடுத்து நம்ம இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் SSCக்கும் TNPSCக்கும் போட போறோம். சோ SSC CGL நோட்டிபிகேஷன் வரப்போகுது, வந்துருச்சு. சோ அதுக்காக திரும்ப நம்ம அதுக்காக தனியா நம்ம வந்து நைட் ஷிஃப்ட் பண்ண போறோம். அதே மாதிரி TNPSCக்கும் வர போற எக்ஸாம்ஸ் கண்டிப்பா பண்ணுவோம். ஆக்சுவலா இப்ப ரீசெண்டா SSC MTSல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய வேகன்சில கிட்டத்தட்ட 75% நம்ம ரேஸ் மாணவர்கள் மட்டுமே கிளியர் பண்ணிருந்தாங்க. மொத்தமா 46 சீட்டு நினைக்கிறேன், 47 சீட்டு. அதுல 36 மாணவர்கள் தமிழகத்தில இருந்து கிளியர் பண்ணிருக்காங்க. அதுல ரேஸ்ல இருந்து 34 மாணவர்கள் கிளியர் பண்ணிருக்காங்க.
இப்படி கிளியர் பண்ணவங்க எல்லாருமே இங்க எஸ்எஸ்சி ஃபோக்கஸ் சர்க்கிள் அட்டன் பண்ணவங்க தான். சோ அந்த அதே மாதிரி இப்ப நீங்க பேங்கிங் ஸ்டாட்டிக்ஸ் எடுத்து பார்த்தா கூட இந்த 10th இயர் ஆனிவர்சரியில நிறைய பேர் அவங்களோட சக்சஸ் ஸ்டோரியில சொன்ன ஒரே ஒரு விஷயம் சூப்பர் பேட்ச் சொல்லிருப்பாங்க. சோ அந்த மாதிரி இந்த சூப்பர் பேட்ச் வந்து கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்றது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணிட்டு போன மாணவர்கள் அதற்கு சான்று. நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால எதிர்பார்க்க முடியும். சோ அதனால கண்டிப்பா இதை பயன்படுத்திங்க. இதை பத்தி என்ன சந்தேகம் இருந்தாலும் தயவு செய்து கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அதுக்கு நாங்க ஆன்சர் பண்ண காத்திருக்கிறோம். சோ தட்ஸ் இட். எங்களால முடிஞ்ச எஃபர்ட் நாங்க போடுறோம், உங்களால முடிஞ்ச எஃபர்ட் நீங்க போடுங்க எக்ஸாம்ஸை கிளியர் பண்றதுக்கு. சோ தட்ஸ் இட். வீடியோல இருந்து அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸையும் கிளியர் பண்ணுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இதே மாதிரி IBPS PO ரிசல்ட் நம்ம இப்ப சொல்லிட்டு இருந்தோம், மெயின்ஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? IBPS PO ரிசல்ட் இன்னைக்கு வரவிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. இன்னைக்கு வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கலாம், குயிக்கா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? சோ ஆல் தி பெஸ்ட். கிளியர் பண்ண எல்லா மாணவர்களுக்கும், கிளியர் பண்ண போற மாணவர்கள் எல்லாருக்கும். Thank you so much for watching. We'll see you in the next video. Bye bye. Thank you. Bye.